வெல்கம் டு கேபிஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச பாண்டா கரடி. இது நம்ம பேக் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், வால் டெக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங்கோடு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேஜிக் ரிங் ஸ்டார்ட் பண்ணி 2 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேஜிக் ரிங்கில் 12 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷெட்னால் ஒரு தாட்டி ஓவர் பண்ணி ரிங்குள்ளே விட்டு திருப்பியும் எடுத்துக்கிட்டா 2 டைம்ஸ் எடுத்து அது டபுள் க்ரோஷெட். ஸோ அந்த மாதிரி 12 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 12 டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். 12 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதை சர்க்கிளில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பியும் 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டு ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. மொத்தமாக 24 செயின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இது போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக உள்ளே இருந்தாலே போதும். வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை போட்டுடலாம். ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியான ஸ்டிச்சஸ் தான், ஈஸியாகவும் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த சர்க்கிள் முடிச்சாச்சு. ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். திருப்பியும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 2 செயின் போட்டுக்கணும். 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு செயின்லேயும் ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் க்ரோஷெட், நெக்ஸ்ட்டில் ஒரு டபுள் க்ரோஷெட், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவில் போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு 2 1 2 1 அப்படின்ட்டு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. போட்டாச்சு. இப்போ இதையும் ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இதை எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். என்ன பேஸ் போட்டோமோ அதே கலர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேஜிக் ரிங் போட்டு அதில் 2 செயின் போட்டுக்கலாம். அப்புறமா 11 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட் போட்டுக்க வேண்டியதான். மேஜிக் ரிங்கில் 11 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட்ஸ் 11 டைம்ஸ் போட்டாச்சு. ஸோ இதை அப்படியே ஸ்லிட் போட்டு ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை நல்லா செக்யூர் பண்ணி விட்டுடுங்க. ஒரு நாட் போட்டு அந்த யானை நல்லா செக்யூர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ 2 சர்க்கிள் ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஃபேஸ் பார்ட்டாக ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பிளாக் கலர் அதோட நோஸ் பார்ட்டுக்கும் மவுத் பார்ட்டுக்கும் ஒரு பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அரோ மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாண்டோட மூக்கு இருக்கும்ல, மூக்கு வாயும் அந்த அரோ மாதிரி வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சின்ன சர்க்கிள் பண்ணும்ல 11 டபுள் க்ரோஷெட்ஸ் அதில் இதை பண்ணிக்கோங்க. பெருசில் பண்ண வேணால், சின்னது இருக்குல்ல அதில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பண்ணியாச்சு. இப்போ அது பேக் சைடில் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அதுக்கு கரெக்டாக மேலே வச்சுக்கலாம். அது பேக் யான் எடுத்து அதில் மேஜிக் ரிங் போட்டுக்க வேண்டியதான். இப்போ இதில் ஐஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம ஐஸ் ரெடி பண்ணலாம். கண்ணுக்கு மேஜிக் ரிங் போட்டு 2 செயின் போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறமா அந்த மேஜிக் ரிங்கில் 7 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கணும். ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ்னால் சேம் டபுள் க்ரோஷெட் மாதிரி யான் ஓவர் பண்ணி உள்ளே விட்டு 2 டைம்ஸ் பண்ணாமல் அந்த நீடில் 3 இருக்கும். 3 இருக்கப்போ ஃபுல் 3யும் அப்படி எடுத்துட வேண்டியது. ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். நீடில் 3 இருக்கும். 3ல் அப்படியே வெளில வர வேண்டியது ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ இந்த மாதிரி 7 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் பண்ணணும். அப்புறமா ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது.
நாட் போட்டு நல்லா யானை செக்யூர் பண்ணிவிடுங்க. நீட்டாக அந்த எட்ஜஸை நல்லா கட்டி விட்டுடுங்க. அந்த ஸ்டார்டிங் எட்ஜ் யானும் முடிச்சப்போ வந்த யானையும் சேர்த்து நல்லா டைப் பண்ணி விட்டுடுங்க. டைப் பண்ணிவிட்டு இருக்கிற பீஸை நல்லா கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு ஐஸ் ரெடி. இதே மாதிரி இன்னொரு ஐஸையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடித்தையும் பண்ணியாச்சு. இப்போ இயர் பாட்டுக்கு போகலாம். இயர் பாட்டுக்கும் மேஜிக் ரெயின் 2 செயின், அப்புறமா 7 ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ். ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ்னால் 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணுவோம். யான் ஓவர் பண்ணி அதுக்கப்புறமா நீடிலேருந்து 2 செயின் எடுப்போம். அது ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ். அந்த மாதிரி 7 டைம்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு அதையும் முடிச்சப்புறம் 7 டைம்ஸ் போட்டப்புறம் திருப்பி இங்கேயும் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யானை நல்லா செக்யூர் பண்ணி விட்டுடுங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட்டாக கட்டி எந்த பீஸ் இல்லாமல் நல்லா கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா க்ளூ போட்டு டைரெக்டாக ஒட்டி விட்டுடலாம். ஐபீஸ்க்கு நான் இங்கே கூகுளி ஐஸ் போட்டிருக்கேன். அந்த க்ரோஷெட் பண்ணிட்டுங்கள்ல அதுக்கு மேலே கூகுளி ஐஸ் போட்டு அதை ஒட்டியாச்சு. அதே மாதிரி ஏற்பாட்ஸையும் அதே மாதிரி பார்த்து எங்கே கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டு பின்னாடி க்ளூ போட்டு அதையும் நீட்டாக ஒட்டி விட்டுடலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். ஆப்ஷன் 2, இப்படி வேணாம் க்ளூ நம்பி இது பண்ண முடியாதுன்னா யூ கேன் ஸ்டிச் இட் ஆஃப். இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஸ்டிச் பண்ணால் இன்னும் சேஃபாக இருக்கும். பட் யூஸ் பண்ணுறப்ப ஒயிட் யான் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறப்ப பின்னாடி பேஸில் என்ன கலர் யூஸ் பண்ணிங்களோ அந்த கலர் யானை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ தெரியாது. வெளியில் தெரியாத மாதிரி, கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி என்ன கலர் பின்னாடி பேஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பின்னாடி எந்த பீஸும் தெரியாத மாதிரி நல்லா நாட் போட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், பாண்டா ரெடி ஆயிடுச்சு. நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம மேலே செயின் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 16 செயின்ஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக மிடில் பார்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. அதோட ஹெட்லேருந்து மிடில் பார்ட்டை பார்த்து எடுத்துக்கோங்க. அங்கே மிடில்லேருந்து 16 செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி அங்கேயே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இதையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி நீட்டாக நாட் போட்டு விட்டுடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நல்லா டை பண்ணி கட் பண்ணி விட்டுடுங்க. எந்த பீஸும் தெரியாத மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈவன் இப்படியே கூட நீங்கள் காரில் கூட மாட்டிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நான் அதற்கு கீ செயினோட ரிங்கை ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அந்த இதோட கூட விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.